கோயிலுக்கு சொந்தமான ஒரு கேள்வி என்ன சார், கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தீபம் ஏற்றதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுன்றது அர்த்தமற்றதுன்றத நீதிபதிகள் சொல்றாங்கல்ல. அது கோயிலுக்கு சொந்தமான இடம்னு எப்படி முடிவு பண்றாங்க? கோயிலுக்கு சொந்தமான இடமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது சிவில் கோர்ட்டு. ஒரு நீதிபதி முன்பாக வழக்கு விசாரணைக்கு வருகிற போது இதுல இரு நீதிபதிகள் ஒரு தவறான கருத்தை பதிவு பண்றாங்க. அடிப்படையிலே தவறான கருத்து. ஒரு நீதிபதி முன்பாக வக்ஃப் போர்டு தரப்புல இருந்து அந்த தூண் இருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனால் கடைசி நாள் 28ஆம் தேதி வக்ஃப் போர்டு வந்து அவங்களுக்கு அன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கே ஆன்லைன்ல இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொன்னாங்க. நீதிபதிகள் அப்படி சொல்லலன்னு எப்படி சொல்றாங்க? அன்னைக்கே ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ரிட்டனா அவங்க ஃபைல் பண்ற டைமே கிடைக்கல, கொடுக்கல டைம். ஆனா நீதிபதிகள் இப்படி ஒரு தவறான கருத்தை பதிவு பண்றாங்க. இது நீதிமன்றத்துல நாங்க அங்க சொன்னோம்னு சொன்னாங்க. ஆனா எப்படி எல்லாரும் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு தவறான தகவலை நீதிபதிகள் பதிவு பண்றாங்கன்னு தெரியல. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் முன்பாக வக்ஃப் போர்டு சார்பில் அந்த தூண் இருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொன்னாங்க. சொல்லலன்னு இவங்க சொல்றாங்க. இது எப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, 2021 ஒரு தீர்ப்பு இருக்கு நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் முன்னாடி. அந்த வழக்கை இதுல நீதிபதிகள் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த வழக்குல இன்னும் மலை உச்சி பகுதி, ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற போய் தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று இருக்கிற தீர்ப்பு. நெல்லித்தோப்பை தான் அளந்திருக்கிறாங்க, மீதி பகுதி அளக்கலை அப்படின்றத அவங்க தீர்ப்புலேயே ஒத்துக்கிறாங்க. இப்போ மொத்த மலைப்பகுதியும் அளக்கவில்லை என்பது ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்புல இருக்குது. கோயில் சார்பில் அதை சொல்றாங்க, தர்காவை ஏற்றுக்கிறாங்க, கவர்மெண்ட் முடியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இன்னைக்கு வரை அந்த பகுதியை அளந்து எல்லை குறிக்கப்படாத பொழுது அது யாருக்கு சொந்தமான எப்படி முடிவு பண்ணாங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.